நாங்கள் காமராஜர், நாங்கள் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா, நாங்களும் கூவி தாப்பா அழைச்சோம். வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பப்பரமாக தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்னாச்சுன்னா இந்தியாவை ஆளணும் அப்படின்றத மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுலை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இதுக்கிடையில் நாங்கள் அடிபட்டுட்டோம், அவ்வளோதான். இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது. மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை, எல்லாம் இங்கேயாச்சும் 2 தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு 2வது இடத்துல வந்திருக்கோம், அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம். மற்ற இடங்களில் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதை பற்றிலாம் கவலை இல்லை, அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை. எல்லாத்துக்கும் ஆலோசனை சொன்னாரே ஒழிய இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகையில் இவ்வளவு ஒரு அரை பக்கம் போடுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை.